சஞ்சாஜி தியான்மன் கேட்டு ஹெவன் கேட்டோட நைட் வியூ. இந்த பிளேஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தியான்மன் கேட்டு ஹெவன் கேட்டு நைட் வியூ மட்டும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல்லாக வந்து லைட் போட்டாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் இருட்டாச்சு அப்படின்னா சூப்பராக தெரியும். டைம் இப்போயே வந்து 7:30. இந்த பிளேஸுக்கு நீங்கள் விசிட் பண்ணுறது ஒரு காலையில் 10 o'clock விசிட் பண்ணீங்க அப்படின்னா மவுண்டனில் இருக்கிற எல்லா பிளேஸஸையும் வந்து சுற்றிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஹெவன் கேட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். ஹெவன் கேட்டுக்கு 6 மணிக்கு ரீச் ஆனீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து டே வியூவையும் பார்த்துடலாம். ஒரு 2 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நைட் வியூவையும் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட காலையில் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த தியான்மன் மவுண்டன் வந்து காலையில் வியூவும் பார்த்துட்டு நைட் வியூவும் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆயிடுச்சு. இப்போ வந்து நைட் 8 மணி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது டைரெக்டாக நம்ம வந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நம்ம ஹோட்டலுக்கு போகணும். எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியல ஹோட்டல் போய் சேர்றதுக்கு. சூப்பராக இருக்குங்க பின்னாடி ஹெவன் கேட்டுன்னு சொல்கிறது. நைட்டு வந்தால் தான் நீங்கள் வந்து ஹெவன் கேட்டை பார்க்க முடியும். இந்த தியான்மன் மவுண்டனை ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டோம். சுற்றி பார்த்துட்டு காலையில் 8:30 அங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல நாம் வந்து முடிக்கிறதுக்கு இப்போ ஆல்ரெடி கீழே இறங்குறதுக்கு எப்படி பார்த்தாலும் 8:45 ஆகிடும். கிட்டத்தட்ட 20,000 ஸ்டெப்புங்க ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சிருக்கிறது. இதுக்கு அடுத்தது நம்ம இன்னும் ஹோட்டல் போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் நைட்டு 11 மணிக்கு மேலே ஆகிடும். ஹோட்டலுக்கு இன்னும் இங்கேருந்து 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அது டிடியே வந்து 100 RMB வருது. பாருங்க நைட்டு இப்போ வந்து 8:15. இப்போ ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. பெரிய உச்சி மவுண்டனில் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராவலர். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம தியான்மன் மவுண்டனில் நைட் வியூலாம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருந்தோம். நம்ம ஃபுல்லாக போய் இறங்கிட்டு இது ரோப் கார் தான் நம்ம இப்போ மறுபடியும் எடுக்க போகிறோம். இது நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 260 RMB பக்கமாக. இந்த 260 RMB லைன் ஏ ப்ளஸ் ரோப் கார் வந்து மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கும் சேர்த்து தான் 30 minutes ரோப் கார் நம்ம மேலே ஏறுறது. அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். இன்னும் பார்க்காம தாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாரும் பாருங்க இப்போ ரோப் காரை பிடிக்கிறதுக்கு தான் ஓடிட்டு இருக்காங்க. ஓ சீக்கிரம் போய் நாமளும் ரோப் கார் பிடிக்கலாம். அப்பா இங்க பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க லைன். இங்க எனக்கு தெரியலைங்க இது எத்தனை மணிக்கு முடியும்ட்டு. எத்தனை மணிக்கு நைட்டு போக முடியும்னு தெரியல. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமா நம்ம இந்த லைன்ல நின்றுட்டு இருக்கோம். இன்னும் அங்கெல்லாம் செம கூட்டமா இருக்காங்க. இப்போதான் இந்த லைனுக்கே வந்திருக்கு. எப்படியும் நம்ம கீழே இறங்குறதுக்கு இன்னும் டைம் வந்து ஒரு 9:30 ஆகிடும். ஒவ்வொரு காரும் வந்து ரோப் காரும் வந்து 26 person வரைக்கும் அலோடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுது தான் ரன்னிங்கில் தான் போய் ஏறுற மாதிரி இருக்கு. பின்னாடி உட்காருங்க. ஓடுங்க 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 ஓடுங்க.
看两个座。下船了，有了。哎，做一个那个了。 ஃபைனலாக இந்த எஸ்கலேட்டரில் இறங்கி எக்ஸிட்டு. நீங்கள் Trip.comல புக் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு இந்த ஷோவோட டிக்கெட்டும் காட்டும். நாங்கள் வந்து எடுக்கலாம், ஏன்னா எங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப லிமிட்டாக இருக்கனால இந்த ஷோக்கு நாங்கள் வந்து போகல. பட் ஆனால் ஷோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கட்டது. நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப நம்ம கண்டிப்பாக இந்த ஷோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டான்ஸில் வந்து சூப்பராக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. நீ என்ன சொல்றதா அந்த பெட்டு படிக்கிற ஸ்தலம் தோன்ற அங்கிருந்தா வந்திருக்கேன். நம்ம இருக்குது கேமன் மவுண்டன் இங்கே தான் இருக்கு. கரெக்டாக நம்ம தியான்மன் மவுண்டன் லைன் பியில் நம்ம இறங்கினதுக்கு அப்புறமேட்டு அங்கேருந்து டாக்ஸி புக் பண்ணோம். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இந்த தியான்மன் மவுண்டன்லேருந்து நம்ம அடுத்தது போகிறது பார்த்தீங்கன்னா சஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஹோம் ஸ்டே வந்து புக் பண்ணியிருக்கோம், நேச்சுரல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 55லேருந்து 60 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது. 1 hour பக்கமாக போகுது. இந்த போகிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு டனல், இந்த டனல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes பக்கமாக வருது. 60 to 70 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகிற கார் வந்து ஒரு 2 hours பக்கமாக 2 minutes பக்கமாக இந்த டனலுக்குள்ளே போயிட்டுருக்கு. இங்கே நிறைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலைகளை வந்து ஃபுல்லாக இடிச்சு ரோட்லாம் போடல. எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா டனல் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. எல்லாமே மலையை குடஞ்சி தான் வந்து டனல் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இயற்கை மலைகளை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க இங்கே சைனாவில். ஹை ஸ்பீட் ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க.你跟咱们带存在的哦。ரெண்டு மணி நேரம் டிராவலுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்திருக்கோம். வர்றப்பே வந்து இடமே வந்து கருகுமுன்னு இருந்தது. அது ஒரு பேய் படத்துக்குள்ளே வர மாதிரி இருந்தது. சீப் அண்ட் ஃபெஸ்ட் ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டல் தானான்னு தெரியல. இந்த ஹோட்டல் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஹோட்டல் இல்லை, ஹோம் ஸ்டே மாதிரி. பட் ஆனால் உள்ளே வர்றப்போ வந்து ஏதோ காட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருந்தது. யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது வெளியே. தியான்மன் மவுண்டன்லேருந்து நம்ம வெளியே வந்ததுமே நம்ம டேரெக்டாக டாக்ஸி புக் பண்ணிட்டோம், கூட்டமாயிடும் அப்படின்ட்டு. அதனால் எங்கேயுமே சாப்பிடல. இங்கே டேரெக்டாக உள்ளே வந்து நம்மளை காட்டுக்குள்ளே தான் இறக்கி விட்டுருக்காங்க. இங்கே நம்ம சாப்பாடு கேட்டோம், அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்ப்போம் சாப்பாடு இருக்கா, என்ன ஃப்ரீயா இல்லை அமௌண்டா பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து ரெசிடென்ட் தான், இதுவும் வந்து ஹோட்டல் தான். அப்பா, இவங்க ஒரு பக்கம் கடைக்கு தான் கூட்டிட்டு போறாங்களாட்டது. கடை தான் இங்க பாருங்க. இந்த இடத்த நம்ம காலையில பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு மேல நம்ம ஹோட்டல் போயிட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன்.谢谢。我搬一床被子上去。里面2个床嘛。对。குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 5:35. நேற்று நைட்டு நம்ம லேட் நைட்டில் நம்ம வந்ததுனால இந்த இடத்த அவ்வளோவா பார்க்க முடியல. ஸோ இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு 7 மணிக்கு நம்ம வந்து சஞ்சாஜி நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க் போகணும். இப்போ நம்ம காலையில் 6:30 மணிக்கு உள்ள வெளியே போய் நம்ம ட்ரோன் விட்டு பார்க்கலாம் எந்த மாதிரி இந்த ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்திருக்க ரூம் பார்த்திங்கன்னா இதுதான் தங்கியிருந்த ரூமு. 3 பெட்ரூம் தான் நம்ம புக் பண்ணோம். 2 பெட்ரூம் ரூம் அந்த டைமில் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 230 RMB. டவல் கிடையாது, டவலுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர், பிக் டிஷ்யூ பேப்பர் தான் கொடுத்தாங்க. நேற்று நைட்டு 11 மணிக்கு வெளியே போய் பன்னு ப்ளஸ்ஸு வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நம்ம வெளியே போய் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. நேற்று நைட்டு நம்ம 11:30 மணிக்கு குளிச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணி போட்டாச்சு. செம சூப்பராக இருக்குங்க. ஆப்போசிட்லேயே பாருங்க அந்த சஞ்சாஜி அவத்தார் மவுண்டெயின்ஸு. அவத்தார் மவுண்டைன் மார்னிங் ஹாட் டீ.
ஸோ நீங்கள் வந்து இங்கே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் இல்லைன்னா இந்த ஹோட்டல்னு கிடையாது, இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் இங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹோம் ஸ்டேவாக தான் இருக்குது. நான் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இங்கே வர்றீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு இங்கே கிடையாது, நீங்கள் தான் வந்து வெளியிருந்து வர்றப்போ வாங்கிட்டு வந்துடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் Trip.comல பார்க்குறப்ப நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தது, எங்களை வந்து அங்கே கீழேயே இறக்கி விட்டாங்க வண்டியில் வர்றப்ப, காரில் புக் பண்ணி வர்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் பக்கமாக நாங்கள் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வர மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூட் வந்து கீழே இந்த சைடில் இறங்கி கீழே வந்து ஸ்டெப்ஸு போகும். அது வந்து அப்படியே அந்த பக்கம் ரோடு வந்து கனெக்ட் பண்ணும். ஒரு 500 மீட்டர் 600 மீட்டரில் அது ஃபுல்லாக வந்து ஸ்டெப்ஸில் தான் இருக்கும், மவுண்டன் மேலே ஏறி வர மாதிரி. பட் ஆனால் நீங்கள் வந்து அதில் வர தேவையில்லை. இந்த லொக்கேஷனே உங்களுக்கு, இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் டிடி புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களை இங்கேயே கொண்டுட்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. நம்ம நைட்டு வந்து இறங்குனது இங்கேயே தான். இந்த பக்கம் வந்து ஒரு ரூட் இருக்குது. என்ன உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 600 மீட்டர் தான், ஃபுல்லாக படிக்கட்டாக இருக்குது. அது நீங்கள் காரில் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் அப்படியே சுற்றிக்கிட்டு வரும் காரு, மலை மேலே ஏறிக்கிட்டு. நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க் நம்ம போகிறோம். சூப்பராக இருக்குங்க, செம்ம அழகாக இருக்குது. நம்ம இப்போ வெளியே போய் இப்போ ட்ரோன் விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டே தான். அவங்களோட ஓனருமே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரூம் மாதிரி எடுத்து அதில் தங்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்தால் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுட்டுக்கு ப்ராப்ளம். தியான்மன் மவுண்டன்லேருந்து வரீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு தேவையான ஃபுட்டு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுட்டு வந்துருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் ரோட்டில் நடந்து போகிறப்ப நமக்கு ஃபுட்டுலாம் கிடைக்கும். ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கு அவதார் மவுண்டன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் நம்ம இதுக்கு அடுத்து ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு காட்சியில் கொடுக்குறேன் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ட்ரோன் நீங்கள பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ட்ரோன் வீடியோலேயே எந்த அளவுக்கு வந்து ரொம்ப லென்த்தியாக இந்த ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டருங்க இந்த நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க்கு. சம் ஏரியாவில் மட்டும்தான் வந்து சுற்றி பார்க்குறவங்க வந்து அலோடு, மற்ற ஏரியாலாம் வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் அந்த மாதிரி இருக்குது, நம்மளாம் வந்து சுற்றி பார்க்க முடியாது. பட் ஆனால் நம்மளை அலோவ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு வந்து 3 நாட்கள் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அவதார் மவுண்டன் வந்து அதோட விஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரம்மியமாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து பார்க்குறப்பே தெரியும் வீடியோவிலேயே, அந்த ட்ரோன் ஷாட்லேயே உங்களுக்கு பாருங்கள், ஒவ்வொரு அந்த அவதார் மவுண்டனும் ஒவ்வொரு மலைகளும் வந்து அப்படி தனித்தனியாக வந்து நிற்குது. ஸோ ஃபுல்லாக வந்து ரூமை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம திங்ஸ் எல்லாம் எதுவும் வந்து மிஸ் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து இங்கே தங்க போகிறது கிடையாது. இதுக்கு அடுத்தது இந்த ஒரு சூப்பரான இடத்த ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கீழே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து நமக்கு ஃபாரஸ்ட் பார்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 மீட்டர் நம்ம வந்து நடந்து தான் போகணும். டிடி எடுத்தோம் அப்படின்னா அது வர்றதுக்கு வந்து லேட் ஆகும். போகிற வழியிலே அப்படியே வந்து கடை இருந்ததுன்னா சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம அந்த கார்டை கொடுத்து டெபாசிட் பண்ணியிருந்த 50 RMB ரிட்டர்ன் எடுக்கணும். இல்லை அதை மறந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா 500 ரூபா போச்சு. செம சூப்பராக இருக்குங்க. நைட்டு இந்த இடத்த பார்க்குறதுக்கும் காலையில் இந்த இடத்த பார்க்குறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாம் தங்கியிருந்த நேச்சுரலிங் அப்படின்னு சொல்கிற ஹோட்டல் இது தான். ஸோ நேற்று நாம் வந்து கிட்டத்தட்ட 20,000 ஸ்டெப்பு வந்து கவர் பண்ணியிருந்தோம் அந்த தியான்மன் மவுண்டன் ஃபுல்லாக. இன்றைக்கி மறுபடியும் நம்ம வந்து செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஜஞ்சாஜியில். இன்றைக்கி பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் நம்ம நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க் வந்து தியான்மன் மவுண்டனோட வந்து பெருசு. நமக்கு தியான்மன் மவுண்டன் வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா 3 days அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த ஜஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாள், ஒரு டைம் நம்ம டிக்கெட் எடுத்தோம்னா 4 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா பாருங்கள் அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்ட்டு. இங்கே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்குது ஹோம் ஸ்டே. இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டே தான். ஹோம் ஸ்டே அது எல்லாமே இதெல்லாம் ஆரஞ்சு செடி மாதிரி தெரியுது. ஃப்ரூட்ஸ் செடி இங்கே நிறைய இருக்குது. நைட்டு நம்ம இந்த இடத்துல தான் நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம், மணி 11 மணிக்கு.
இங்கே பாருங்க, அங்கே 2 வீடு இருக்குது. அம்மா, இது ஆக்சுவலாக ஒர்க்கிங்கில் இல்லை. இதில் நைட்டு பார்த்தப்பே பாலடைஞ்ச ஒரு பங்களா மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நமக்கு நார்மலான டாக்ஸி ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா கீழேயே நம்மளை வந்து இறக்கி விட்ருவாங்க. இதுக்கு கீழே இன்னும் போகணும். அங்கே இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து நடந்து வர முடியாது. நம்மக்கிட்ட லக்கேஜ் இருந்தது அப்படின்னா பெரிய பிரச்சனை. நாம் எங்கேயுமே வந்து 2 நைட்டு நம்ம ஸ்டே பண்ணுறதில்ல. அதனால் நம்ம ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும். ஒரே இடத்துல நம்ம 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. இதுவும் பாருங்க, இதுவும் அதே தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நம்ம எல்லா இடத்தையும் நிறைய கவர் பண்ணோம். நேதானா டியான்மன் மவுண்டனில் அந்த மேப்பில் போட்டிருந்த மாதிரி எல்லா பிளேஸையுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோங்க. 90% எல்லா பிளேஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். 10% பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு பீக்கு ப்ளஸ் ஹை ஆட்டிடியூட் போய் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு 2-3 பிளேசஸ் மட்டும்தான் நம்ம போகலை. மற்றபடி வந்து எல்லா பிளேஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ரொம்ப முக்கியமான ஒன்று, நாம் அந்த டியான்மன் மவுண்டனை நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதுதான் வந்து ரொம்ப சூப்பரான இது. ஏன்னா நம்ம காலையில் வந்து ஒரு வியூ இருக்கும், நைட் வந்து அந்த இதில் வந்து லைட்லாம் போடுவாங்க. இதுவே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைம், சைனீஸ் நியூ இயர் டைம், இல்லை அக்டோபர் ஹாலிடே இந்த மாதிரி டைமில் வந்தோம், இல்லை சைனீஸ் ஃபெஸ்டிவல் டைம் இந்த மாதிரி டைமில் வந்தோம் அப்படின்னா அதில் லைட் வந்து சூப்பராக ஜோடிச்சிருப்பாங்க. நேற்று நம்ம பார்த்ததெல்லாம் வந்து கொஞ்சம் தான், இன்னும் அந்த ஃபெஸ்டிவல் டைமெல்லாம் வந்து நிறைய போடுவாங்க. எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுருக்கேன் பார்த்தீங்களா. நாம் எடுத்த டிடி நல்ல வேலை, பரவாயில்ல. டைரெக்டாக நம்ம ஹோட்டல் லொக்கேஷனை வச்சு ஹோட்டல் லொக்கேஷனுக்கே நம்ம வந்து புக் பண்ணிட்டோம். இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்பிட்வீன் இந்த 1 இயர்க்குள்ளே போட்டது. அந்த Trip.comலேயே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களால் ஸ்டெப்ஸ் வந்து ஏற முடியல, ஒரு 500 மீட்டர்ஸ் பக்கமாக வந்து லக்கேஜ் வச்சுட்டு அந்த ஸ்டெப்ஸ் ஏறினது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி அதுக்கப்புறமேட்டு கூட இந்த இது போட்டிருக்கலாம். நேற்று நைட்டு எங்கள் கூட வந்த அந்த ஹோட்டல்காரங்க, அந்த அம்மா, அவங்களும் வந்து இந்த ஏரியா தான். நடக்கிறது அவ்வளோ ஈஸியாக நடந்தாங்க. மூஞ்சில் வந்து அந்த ஒரு டயர்ட்னஸ் தெரியல, இழப்புவாங்கள, மூச்சுவாங்கள, சூப்பராக நடந்தாங்க. இது பாருங்க, மேலேயும் பாருங்க, மேலேயும் எல்லாம் வீடு இருக்கு. மேலேயும் பாருங்க எத்தனை வீடு இருக்கு. ஒரு கொடைக்கானல் ஊட்டி ஃபீல் வந்து கொடுக்குது. இதுக்கு அடுத்தது சஞ்சாஜி நேஷனல் ஃபாரஸ்ட் பார்க். இன்னும் பாருங்க, இது முடியல. இங்கே பார்த்தீங்களா ரோடு. நீங்கள் வந்து நார்மலாக ஏதாவது ஒரு டாக்ஸி எடுத்தீங்க அப்படின்னா உங்களை இந்த இடத்துல வந்து இறக்கிடுவாங்க. இந்த இடத்துல வந்து இறங்குனீங்கன்னா லக்கேஜ்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா, நார்மலாக லக்கேஜ் இல்லைனாவே உங்களால் இதில் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்து இந்த இதை நடக்கிறது. இங்கே பற்றி உள்ளே வந்து எத்தனை ஹோம் ஸ்டே இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 6 7 8 ஹோம் ஸ்டே இருக்குங்க இந்த இதில் மட்டும். இந்த இதில் இருந்து சஞ்சாஜி நேஷ்னல் ஃபாரஸ்ட் பார்க்கு போகிற ரூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் நம்ம வந்து தொடக்கூட இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ரெட்டு மட்டும் தான் சாப்பிட்டோம் 5:30 மணிக்கு எந்திரிச்சதுனால.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சைனா டிராவல் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வரப்போற வீடியோல இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னான, அட்வென்ச்சரான வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கலாம்.